இயேசுங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியத்தை பார்ப்போம். அது எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். வேதம் இப்படியாக சொல்லப்படுகிறது. பிரியமானே, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை, தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார், சீசர்களை தெரிந்து கொண்டார், அவர் மனிதனுடைய பாவத்துக்காய் அடிக்கப்பட்டார், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தோடு எழுந்தார். அப்பொழுது அவர்களுக்கு தரிசனமாகி நான் போய் என்னுடைய தேற்றரவாளனை நான் அனுப்புவேன் என்று சொன்னார். அப்ப எல்லாம் கூடியிருங்க ஒரு இடத்துல என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் 120 பேர் மேலறையில கூடியிருக்கிற அந்த சம்பவத்தை நாம் வாசித்திருப்போம். அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை நாம் கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். அதே அபிஷேகத்தை இந்த நாளில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்து போய்விட முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை யாரும் தடுக்க முடியாது, மறுக்க முடியாது. ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் நாம் கவனமாய் இருக்கும்படி ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற, ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தனி மனுஷிக்கும் ஆண்டவர் எப்பொழுதும் உங்கள் கூடயே வந்து கொண்டிருப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் உட்காரும் போதும், நடக்கும் போதும், நிற்கும் போதும், சகல வேளைகளிலும் உங்களை சார்ந்தே இருப்பார். அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஒரு பெரிய பிரதிஷ்டப்பட்ட ஊழியக்காரர், அவர் ஒரு கத்தோலிக்க திருச்சபையில இருந்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் என்ற புத்தகத்தை அவர் எழுதினார். அந்த புத்தகத்தில் அவர் இப்படியாக எழுதுகிறார். அவர் பரிசுத்த ஆவியான அவர் கூட இருக்கும் பொழுது அவருடைய கார்ல கூட பரிசுத்த ஆவியான இருக்கிறதை அவரால் உணர முடியும். பாருங்க, ஒரு நாள் வழியில அவருடைய நண்பர் வழியை நிறுத்துறார். அப்ப அவர் நண்பரை அந்த வண்டிக்குள்ள ஏற்றிக் கொள்ளுகிறார். அப்படி ஏற்றிக்கொண்டு அவர் கடந்து சென்று இருக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியான உள்ள இருக்கிறது நிமித்தமாய், இவர் கூட இருக்கிறது நிமித்தமாய் அந்த மனிதனுக்கு குற்ற உணர்வு அவரை அவருடைய நண்பரை குற்ற உணர்வு படுத்தி நான் பாவி பாவி என்று சொல்லி அழுகிற ஒரு காரியத்தை அவர் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்களையும் அது சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு, ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வரவங்களோ, நம்ம கார்ல ஏறுறவங்களோ, நம்ம வியாபார ஸ்தலத்துல வரவங்களோ, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாய், அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறதுக்கான காரியங்களை செய்யும்படியாய். பாருங்க, அந்த நண்பர் உடனே பாவ மன்னிப்பு எடுத்து ரட்சிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாளில் இப்படிப்பட்டதான அனுபவத்திற்குள் நாம் இருக்கிறோமா என்று ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வியாபார ஸ்தலத்தில் நீங்க எப்படி உங்க வியாபார ஸ்தலத்தை வைத்திருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது. நீங்க வேலை செய்யலாம், வேலை செய்யற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் உற்று நோக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற அநேக காரியங்கள் உண்டு. அதாவது பதறி பேசுகிற அனுபவங்கள். அதுக்கு அடுத்த வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. பாருங்க, அன்றி நீங்கள் மீட்கப்படும் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணத்தையும் உங்களை விட்டு நீக்க கடவுது அப்படின்னு சொல்றார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் பாருங்க. கசப்பு, ஒரு மனுஷனுக்குள்ள கசப்பு இருக்குமேனால், நீங்க அபிஷேகத்தை பெற்ற மனுஷர்கள் யார் மேலேயாவது நீங்க கசப்பு வச்சிருந்தீங்கன்னா அது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். கோபம்,
அந்த கோபம் திடீர்னு பதறி கோபப்பட்டு யாரையாவது திட்டிடுவோம் பாருங்க, அது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். மூர்க்கம், ஒரு மாதிரி வெறி பிடிக்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்கு கடந்து செல்லுகிற ஒவ்வொருவரும் மீது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிற காரியம் பிரியமானவர்களே. கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த தூஷணமும் எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீக்க கடவுது என்று சொல்லுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியம், ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிற மாதிரி யார்ட்டையாவது நீங்க பேசிட்டீங்கன்னா, நீங்க காலையில இருந்து ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு உங்க வீட்டுக்காரனை பார்த்து டக்குன்னு ஒரு கோவப்பட்டு ஒரு காரியத்தை நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவாரா? ஒருவேளை அவங்க கோவப்பட்டு உங்களை பேசினாலும் அந்த இடத்துல நீங்க தாழ்மையாய் அப்படியே கடந்து செல்வீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குமே ஆனால் ஒவ்வொரு நாளும் அதை நாம் ஆராய்ந்து பார்க்க முடிய இந்த நாள் அழைக்கிறோம். பிரியமலே, சாதாரண நினைச்சுங்க, ஆண்டவர் இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற எந்த ஒரு காரியம் மன்னிக்கப்படாது என்று சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அநேக காரியங்கள், அநேக புத்தகங்கள் இருக்கிறது. அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுவார். இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படாம இருக்கும்படியாய் நாம் கவனமாய் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். பிரியமான, ஒவ்வொரு நாளும் நான் இதை செய்கிறது நிமித்தமாய் ஆவியானவர் துக்கப்படுவாரா, நான் இந்த காரியத்துக்கு போகிறது நிமித்தமாய் ஆவியானவர் துக்கப்படுவாரா? இப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது அப்ப ஆவியானவர் துக்கப்படுவாரா அப்படின்னு யோசித்து அதை செயல்படும்படியாய் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியமா என்று முதலில் பார்க்க வேண்டும். போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார்னா அந்த காரியத்தை விட்டு அந்த இடத்துக்கு போகாம இருப்பது மிகவும் நல்லது. கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம், ஆவியானவரை மகிமைப்படுத்தும். தன்மின் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படாதபடிக்கு நாங்கள் எங்களை காத்துக்கொள்வதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் எங்களுக்கு உதவியாய் வைக்க எங்களுக்கு ஆண்டவரே அப்ப அவரோடு கூட கடந்து செல்கிற அனுபவத்துக்குள் வைக்க தேவனின் கிருபை பாராட்டு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.